யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்மோக் மிஷின் டாய் தான் செய்ய போகிறோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு டாய் தான். இது எதுக்குன்னா எக்ஸிபிஷனில் ஷோ பண்ணுறதுக்கும் அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் தான் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மோக் மிஷின் செய்ய நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி 12 வோல்ட் சாக்கெட் எடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி வாட்டர் பம்ப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வாட்டர் பம்ப் எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம். அப்புறமா ஒட்டுறதுக்காக க்ளூ கன் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை சின்ன சின்ன பீஸாக நமக்கு தேவையான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் கட் பண்ணிவிட்டு எத்தனை பீஸு எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எத்தனை பீஸு எந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 பீஸ் எடுத்துக்கிறேன். இதோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அகலம் 9 சென்டிமீட்டருக்கும் அதேமாதிரி இந்த நீளம் 11 சென்டிமீட்டருக்கும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த பீஸ் இதோட ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு கம்மியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீளம் மட்டும். ஸோ 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஒரே அளவு தான். இதோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 9 சென்டிமீட்டருக்கும் அதேமாதிரி இது ஒரு 4.5 சென்டிமீட்டருக்கும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் மொத்தமாக 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 4.5 சென்டிமீட்டருக்கும் அதேமாதிரி இது 11 சென்டிமீட்டருக்கும் மேலே 9.5 சென்டிமீட்டருக்கும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 2 பீஸில் இந்த பெரிய பீஸ் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு சைடு இந்த பீஸை இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி இன்னொரு பீஸை இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒட்டிட்டேன். இப்போ இன்னொரு பீஸ் எடுத்துக்கிறேன். இதை இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். பாருங்கள், ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸும் அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸும் போட்டுக்கிறேன். ஹோல்ஸ் போட்டு ஸோ இந்த வாட்டர் பம்பை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இது வெளியே போகிற மாதிரியும் அதே மாதிரி இது வெளியே போகிற மாதிரியும் ஹோல்ஸ் போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மோட்டரை இதில் ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன், இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா இந்த 12 வோல்ட் சாக்கெட்டை இதில் ஒட்டுறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள், ஹோல்ஸ் போட்டுட்டேன். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த சாக்கெட்டில் இந்த வயரை கனெக்ஷன் பண்ணி இந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த சாக்கெட்டை இதில் ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த சைடில் இருக்க பீஸை இந்த சைடு இப்படி ஒட்டிக்கிறேன். பாருங்கள், ஒட்டிட்டேன். அதே மாதிரி இந்த பீஸை மேலே வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் பத்தலை, அதனால் ஒரு சின்ன பீஸை வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்மோக் மிஷின் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு கைப்பிடி வச்சுக்கிறேன். கைப்பிடிக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ட்போர்ட் பீஸை ஒரு 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்றும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒன்றும் வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், கைப்பிடியை ஒட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்மோக் மிஷின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இப்போ நம்ம ஸ்மோக் மிஷினுக்கு லைன் கொடுக்கறதுக்காக 12 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கிறேன். இது 12 வோல்ட் பேட்டரி.
ஸோ நான் அந்த பேட்டரி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இந்த வீடியோ பார்த்துட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். 12 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்மோக் மிஷின் ஓடுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வயர் எடுத்துக்கிறேன் 2 கனெக்ஷன் பண்ணுறதுக்காக. பாருங்கள் சூப்பராக ஓடுது. எங்கே ஸ்மோக் வரலன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது, பட் இப்படியே வராது. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கிறேன். பேப்பரை வந்து சுருட்டிக்கிறேன் சின்னதாக. பாருங்கள் சின்னதாக சுருட்டிட்டேன். எந்த அளவுக்குன்னா இந்த பேனா இதுக்குள்ளே போகிற அளவுக்கு. ஸோ பாருங்கள் இந்த பேப்பரை வந்து இதில் சொருகி விட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா தீப்பெட்டி எடுத்துகிட்டு அந்த பேப்பரை கொளுத்தி விட்டுறேன். பாருங்கள் கொளுத்தி விட்டேன். இப்போ வந்து இந்த 12 வோல்ட் அடாப்டர் இதில் சொருகிறேன். பாருங்கள் ஸ்மோக் எப்படி வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு டாய் தான். இந்த ஸ்மோக் மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.